ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவர் ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலைன்னு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாளாட்டம் மனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மாதம் அமாவாசைக்கான ஊஞ்சல் தாளாட்டம் அந்த அம்மா தான் வெளியே வருவாங்க. ஏன்னா நாடு நகரங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்காகவே வெளியே வந்துட்டுருக்காங்க. பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமாவாசை ஊஞ்சல் தாளாட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்தபடியே வந்துட்டுருக்காங்க. மாவட்டந்தோறும் எல்லை வாரியாக வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு சக்தி இந்த இடத்துல இருக்குது. காரணம் என்னென்னா இது அந்த அம்மாவே சுடுகாட்டு எல்லையிலே இருக்கிறாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா புத்தா வடிவம் எடுத்து நம்ம இடத்துல யார் வராங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருமே விடுதலை செய்யக்கூடிய இடத்துல அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதி காலத்தில் சொன்ன வாக்குறுதி இன்னி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. என்னை யாரெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு விடுதலை பண்ணுற இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன்னு. அதுக்காக தான் நிறைய பேர் இப்போ வந்தபடியே கேட்குறாங்க அம்மா கிட்ட. ஏன்னா அமாவாசைக்கான நிறைய பேர் வருவீங்க, மாதம் வந்துட்டு இருக்கீங்க, எனக்கு பிரச்சனை தீரலைங்க, என்னென்னே தெரியல, நானும் மாதம் பார்த்துட்டு தான் போகிறேன், எனக்கு பிரச்சனை தீரலைன்றவங்க அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்காக இந்த மாதிரி வரணும். கேட்டிங்கன்னா அம்மாவே சொல்லிவிடுவாங்க உங்களை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, கிரகங்கள் கோளாறு இருக்கா, இல்லைன்னா எதை உங்களுக்கு வாட்டி வதிச்சிருக்கு, குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா, உங்களை சுற்றி அமானுஷ்ய சக்தி எதன் மூலயமா ஆட்டி படைச்சிருக்குன்றது எல்லா விஷயத்தையும் அம்மா சொல்லுவாங்க. பல குறிப்புகள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குறிப்புகள் வச்சு தான் நம்ம மேற்கொண்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு. ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா முதல்ல நம்ம ரிசிப்ட் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவார். அந்த மாதிரி தான் இந்த அம்மா என்னென்னா நீங்கள் வருவீங்க, நிறைய தடவை மாதம் வந்துட்டு தான் இருப்பீங்க. இங்கே நல்லவங்களும் வந்துட்டுருக்காங்க, அமானுஷ்யால் பாதிக்கப்பட்டவங்களும் வந்துருக்காங்க. அதனால் பலதரப்பட்ட மக்கள் வந்தபடியே வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம எதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம எந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் செய்ய முடியும். ஏன்னா குலதெய்வமே அருள் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த கோயில் கோல சுற்றினாலும் உங்களுக்கு பலன் தராது. மேற்கொண்டு பித்ருக்களுக்கு நம்ம மூதாதையருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யாமல் விட்டால் நம்ம எங்கே போய் யார்கிட்ட நின்னாலும் பலன் தர மாட்டாங்க. அவங்களே சொல்லிவிடுவாங்க, என்கிட்ட யாரும் செய்யாத போது, குலதெய்வத்தை யாரும் நாடாத போது நீ எந்த அருளும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. என்றைக்கு அந்த குலதெய்வத்தை அவங்க பிடிக்கிறாங்களோ, பித்தர்களுக்கு உண்டான மூதாதையருக்கு அவங்களுக்கு உண்டான திதி தர்ப்பணம்லாம் கொடுக்குறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாவ விமர்சனம் கொடுப்போம். அது வரைக்கும் நீங்கள் எல்லையிலே சேர்க்காதீங்க. அவங்க வந்தாலும் எதுக்கும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. இந்த அம்மா கிட்ட முறையிடுவாங்க. ஏன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்காகவே படைக்கப்பட்டது. ஏன்னா நாங்கள்லாம் போயிட்டு அந்த இடத்துல மொட்டை அடிக்க முடியுமா? மொட்டை அடிக்க முடியாது. அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஆதி காலத்தில் அந்த பூஜை முறைகள் பாட்டன் முப்பாட்டன் 3 தலைமுறை 7 தலைமுறை சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வாழையாக அந்த குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டு வந்தாங்க. இன்றைக்கி குலதெய்வமே போகிறதுக்கு அவங்களுக்கு மனசில் ஈடுபாடு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் மறந்துட்டாங்க. சார் நாங்கள் செய்கிற பழக்கம் இல்லை சார்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, பழக்கத்தை நம்ம தான் ஏற்படுத்திக்கிட்டோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வம்சத்தில் நம்ம பிறகுறதால நம்ம எல்லாரும் செய்யணும். அந்த கடமை எல்லாருக்குமே இருக்குது. எந்த அளவுக்கு கெட்ட சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறோமோ அதேமாரி தெய்வ சக்தி இருக்குன்றது நான் நம்பணும். ஏன்னா குலதெய்வ அருள் நம்மளை சுற்றி நமக்கு சுற்றி நம்ம பாதுகாப்பு வெளியாமைக்கும். ஏன்னா அதாவது பாசக்கயிறே எமன் போடுறான்னா அந்த குலதெய்வத்தை கேட்டு தான் போடுவானா, போடலாமா பிடிச்சிக்கலாமான்னு. ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். இன்றைக்கி குலதெய்வம் தொலைச்சிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. குலதெய்வம் நாடு விட்டு நாடு நகரம் விட்டு நகரங்கள் போகும்போது என்னென்னா அந்த குலதெய்வம் எதுனே தெரியாமல் மறந்து போயிடுறாங்க. அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வத்தை தான் வணங்குறாங்க. அதனால் நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, நம்ம அங்காளமனை நீங்கள் கும்பிட்டாலும் அவங்க ஓரளவு தான் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ண முடியும். முழுசாக தீர்வு கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஏது நம்மளுக்கு சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, நம்ம கெட்ட சக்தி ஆட்டி படைக்குதுன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க, 5 வருஷம் 10 வருஷம் போராட்டம், இன்றைக்கி மாறுமா நாளைக்கு மாறுமான்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. எந்த இடத்துல போய் பார்த்தாலும் அவங்களுக்கு ஏழை சனி இருக்குது, பாத சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லி அவங்கள குழப்பிகிட்டு இருக்காங்க.
அதனால் இங்கே வந்தீங்கன்னா அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன, தீர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நம்ம வந்து ஜோதிடமும் பார்த்துட்டு இருக்கோம், கிரகங்கள் என்ன மாதிரி ஆட்டி படைச்சிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக சொல்கிறோம். இந்த அருள்வாக்கு கேட்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு வரவங்க காலையிலே வந்து 6 மணிலேருந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துட்ருக்கோம். 6 to 2 அதுக்குள்ளே வரணும். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம். பார்த்தாலும் வந்து அது பலன் தராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம கேட்குற குறியாக நம்மளுடைய அருள்வாக்க கேட்கணும்னு நினச்சி வந்தால் தான் அது வந்து பலன் உங்களுக்கு கரெக்டாக சொல்லும். இந்த பிரச்சனை தான் இருக்குது, இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த பிரச்சனை உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கு, வாட்டி வதிச்சிருக்கு, அமானுஷ சக்தியெல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த கலியுகமே அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் பாதிப்பு இருக்கிறவங்க காலையிலே வந்து அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா அம்மா அந்த சில குறிப்புகள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு உண்டான பூஜை முறைகள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அம்மா வந்து உங்களுக்கு விடுதலை பண்ணுற இடத்துல வந்துட்டுருக்காங்க. அருள்வா கேட்குறன்றதுக்கு 2000 ரூபாய் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு ஊர் பேர் சொல்லினா நாங்கள் பதிவு பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டு தெரிக்கலாம். என்றைக்கு ஒரு நாள் வரலாம். நீங்கள் வர ஒரு நாள் முன்கூட்டியே எனக்கு வந்து இப்போ ஊர் பேர்லாம் சொன்னீங்கன்னா நான் பதிவு பண்ணுவேன். நம்ம வந்து நேரடியாக வந்து பார்த்து கலந்து ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம். உங்களை விடுதலை பண்ணக்கூடிய இடத்துல நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குது, எதனால் நம்மளால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, வீட்டில் வந்து கொடுத்துடும் போக முடியாத சூழ்நிலை வந்துட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துருக்கு சார். நல்லா தான் சார் இருந்தது, அந்த வீடு கட்ட வரைக்கும் நல்லா இருந்தது சார். வீடு கொடுத்துட்டு போனோம், அப்போலேருந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சார். கடன் பார்த்தா கடனாக இருக்குது சார், கடனை அடைக்க முடியல சார். வரவுக்கும் செலவுக்கும் அப்படியே சாப்பாட்டுக்குமே ஓடிக்கிட்டு இருக்கே தவிர கடன் அடைக்கவே முடியல சார். நிம்மதியே இல்லை சார், சந்தோஷமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஏது எதனாலும் நம்ம வந்து இது எல்லாமே ஒரு பரிகாரம்னாவே அது கரெக்ஷன் தான். நம்ம பண்ண ஒரு அதாவது ஒரு நல்ல நாள் நேரம் காலம் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று குறித்து கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு செஞ்சுருக்கலாம். நமக்கு நேரம் இல்லை, சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு செயலை தொடங்கியிருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அமானுஷ சக்தியால் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த இடத்துல போகவே விடாது. ஒரு சிலர் பாதியிலே கட்டது அப்படியே பில்டிங் பாதியிலே நிற்கும். நிறைய கோர்ட்டு கேஸு நடந்துட்டுருக்காங்க. கணவன் மனைவி பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, குழந்தைங்களில் பிரச்சனை, இந்த மாதிரி அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் இதுக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லை. இந்த கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி பரிகாரங்கள் மேற்கொண்டு அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரம் செய்யும் போது தான் அது விடுதலை பண்ணுது. இது மயான இடத்துலேயே அமர்ந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாத எல்லா சாமிகளுக்கும் வந்து முதல் தெய்வமாக வந்துட்டுருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல போனால் நமக்கு வந்து தீர்வு கிடைக்குன்னு நினச்சிட்டு இப்போ நிறைய பேர் மலையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மா எல்லைக்கு போங்க, உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு. இது செலவோன்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அமாவாசை விரத வழிபாடு மட்டும் கடைபிடிச்சிட்டு போயிடுறாங்க. எப்படியாவது தீர்ந்துடும், இந்த பேய் பிசாசு, அந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி செய்வினை கோளாறு இதனால் பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பார்த்துட்டு கோயிலில் தங்கிட்டு போகிறாங்க. தங்கறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வராது. ஏன்னா நமக்காக செய்யப்பட்டது அந்த ஏவல் செய்வினை பேய் பிசாசெல்லாம் அந்த நமக்காகவே ஏவி விட்டு அந்த குடும்பத்தை நாஸ்தி பண்ணுறதுக்காக பல முயற்சி பண்ணி பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை வந்து முழுமையாக நீங்கள் விடுதலை பண்ணால் தான் சரியாகுமே தவிர வேறு எங்கே போய் சுற்றினாலும் உங்களுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்காது. நானும் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கேஸ் பார்த்துருக்கேன் சார். நான் கழிப்பு எடுத்துட்டேன் சார், பல இடத்துல பார்த்தேன் சார், அப்பயும் ஒன்றும் தீர்வு கிடைக்கல சார்னு வராங்க. அதேமாரி பேய் பிசாசு பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா 10 இடத்துல ஓடணும் சார், ஓடும் போது நல்லா இருந்தது சார், மறுபடியும் திருப்பி எங்களை வந்து பேய் பிடிச்சிக்கிச்சு சார், மறுபடியும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருஷக்கணக்காக சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குன்னா மலையனூர் எல்லைக்கு வாங்க. இது ஏன்னா இது துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், அமானுஷ சக்திகள் அத்தனைக்குமே விடுதலை பண்ணுற இடத்துல அம்மா இருந்துட்டு இருக்காங்க. பேய்களுக்கு அதிகாரி, இந்த ஏவல், இந்த செய்வினை, இது எல்லாத்துக்குமே சுடுகாட்டு எல்லையில் உட்காந்து செய்கிறதால பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு வந்து 100% வேலை செய்யும். அதனால் பேய் இருக்குதா கவலைப்படாங்க. அம்மா மலையனூர் அம்மா இருக்கிறாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்பே படுத்தவில்லை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறமாவது மலையனூர் நோக்கி வாங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க, எவ்வளோ செலவாகும்னு கேட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறதுக்கு டெஸ்ட்டுக்கு 2000 ரூபாய் வாங்குகிறோம். அது உங்களுக்கு தெளிவுபடுத்திடும். இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்போ வேணால் செஞ்சுங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் முதல்ல வந்து தெரியாமே போய் அங்கங்கே இன்றைக்கி வந்து செலவு பண்ணி சுற்றி வந்து 10 இடத்துல செலவு பண்ணிவிட்டு கடைசியாக தான் மலையனூர் எல்லைக்கு வந்துட்டுருக்காங்க. அதில் முதல்ல கேள்விப்பட்டு நீங்கள் வாங்க, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது சார், நம்மளை சுற்றி 4 வருஷமாக 5 வருஷமாக இந்த மாதிரி இருக்குது, சேட்டை பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஒரு மந்தமான நிலையில் இருந்திருக்காங்க, நைட்டில் தூக்க முடியாத நிலையில் இருக்காங்க, கைகள்லாம் குடைச்சலாக இருக்குது, பல பிரச்சனையோடு தான் சுற்றிட்டு இருக்கோம், ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்லாம் போய் பார்த்தா நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிங்கிறவங்க நேரடியாக வந்து இங்கே வந்து பார்த்து அருள்வா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெளிவு பண்ணுற இடத்துல நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதனால் வந்தீங்கன்னா நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது ஞாயிற்றுக்கிழமை டைமில் தான் பார்த்துட்ருக்கீங்க. சாதாரண நாளில் வாங்க. இவ்வளோ பேர் கூட்டத்தில் பார்க்கணுன்னா பம்பை செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குரூப் இருந்துகிட்ருக்கோம். அங்கங்கே பம்பை செட்டு அடிப்பாங்க. அந்த சவுண்டில் நம்ம கேட்குறதுக்கு தெரியாது.
அதனால் கூட்டங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போடும் போதே சாதாரண நாளில் ஞாயிற்றுக்கிழமை விட்டு வெள்ளிக்கிழமை விட்டு சாதாரண நாளில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க, வந்து பாருங்கள், உங்கள் பிரச்சனை என்ன தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் பல செலவு பண்ணி பிரச்சனையோ என்னான்னு தெரியாமையே நீங்கள் சோதனை பண்ணிங்கிறத விட ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பிரச்சனை ஒரு 2000 ரூபா கொடுத்தா தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ ஆகுன்றதுலாம் நாங்கள் சொல்லுவோம். ஒரு பேயை ஓட்டோன்னா பேயை ஓட்டிட்டு அம்பாளை இறக்கி விட்டுருவோம். அங்காளம்மனே அவங்க மேலே இறங்குவாங்க. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து அளவு போட்டு அனுப்பிச்சி விடுவோம். பாதுகாப்பு பண்ணி அனுப்புவோம். அம்மா வந்து உங்கள் இல்லத்துக்கே வருவாங்க. ஏன்னா அந்த பேய் ஓட்டிட்டு அம்மா வந்து உடனே இறங்கி, நான் தான் வந்திருக்கேன், அந்த பேயெல்லாம் ஓடிடுச்சு, கெட்ட சக்தி இனிமேல் இல்லை, நான் அங்காளம்மா மட்டும் தான் வந்திருக்கேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது கேட்குறதெல்லாம் வந்து சாப்பாடுலேருந்து பிரியாணிலேருந்து சரக்குலேருந்து எல்லாமே கொடுக்குறோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சூரி வேஷம் போடுறது, வந்து முறையாக அளவு போட்டுக்கிறது, சாமி இருக்கும்போது அளவு போட்டுக்கணும். கட்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய பேர் கட்டு உடைச்சிட்டு அளவு போட்டுட்ருக்காங்க. சாமி இருக்கும் போதே வந்து கட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் சாமி ஆடிடுச்சு சார். அதுக்கப்புறம் இப்போ வந்து அம்மா வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு பொருளாதாரத்தில் இப்போ பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்துடும். ஏன்னா இந்த அமானுஷ்ய சக்தி வந்துருச்சுன்னா, உள்ளே வந்துருச்சுன்னா, கெட்ட சக்திகள் வந்துருச்சுன்னா நல்ல சக்திகள் வெளியே போயிடும். அந்த வெளியே போயிட்டால் தான் கட்டில் வந்துடும். கட்டில் வரும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து கோயிலுக்கு வரும்போது நமக்கு உள்ளான பிரச்சனை என்ன, எதனால் வந்துட்டுருக்கோம், இது எல்லாத்தையுமே வந்து அம்மாக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, வெள்ளிக்கிழமை இந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அம்மா வந்து அந்த கஞ்சூரி வேஷத்தோடு அப்படியே ஊர்வலமாக வருவாங்க. அதேமாதிரி கஷ்டப்படுறவங்களாம் வந்து இந்த வேஷத்தை வந்து ஏற்றுக்கணும். அம்மாவுடைய வடிவம் நிறைய இருக்குது. கஞ்சூலி வேஷம் கட்டுறது, வேப்பஞ்சாலை கட்டுறது, அக்னி சட்டி ஏற்றுறது, அம்மனுடைய அவதாரம் நிறைய அவதாரங்கள் இருக்கிறாங்களே, அந்த அவதாரத்தை எடுத்துக்கிட்டு அம்மாவுடைய வேஷமாக வந்து ஊர்வலமாக வரலாம். ஊர்வலமாக வரும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனையானது அம்மா வந்து தீர்த்து வைக்கிற இடத்துல இருந்துட்டாங்க. அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எந்தளவுக்கு ஆவேசமாக ஆடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகள் நம்மக்கிட்ட இருக்கணும், வந்து வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி நாளில் வந்தீங்கன்னா நேர்த்திக்கடனாக வந்து நம்ம வேண்டி அம்மாக்கிட்ட என்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்யும் போது அம்மா வந்து விடுதலை பண்ணுறாங்க. நடைபயணமாக வரலாம், பார்த்திங்கன்னா அடிப்பிரதட்சணம் போடலாம், அங்க பிரதட்சணம் வரலாம், வேப்பஞ்சேலை கட்டலாம். நிறைய இந்த மாதிரி ஒரு நேர்த்திக்கடன் அம்மாவுக்காக வந்து விரத வழிபாடெல்லாம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா என்னை பிடிச்ச கெட்ட சக்தி போய் நல்ல சக்தி வந்திருக்கு, அதனால் உன் எல்லையில் நான் இந்த மாதிரி வேஷம் போடுறேன், இந்த மாதிரி வந்து வேண்டுதல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வைக்கும் போது அது பலன் தரும். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பக்தர்கள் எக்கச்சக்கமான பக்தர்கள்லாம் வருவாங்க. அருள்வா கேட்கணுன்னே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதனால் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, நாங்கள் இந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன் சார், இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு பிரச்சனை, எல்லாமே ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் நாங்கள் ஊர் பேர் சொல்லும் போது அதை பதிவு பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அன்றைக்கி கிளம்போது கூட ஃபோன் பண்ணிட்டு சொல்லலாம், இன்றைக்கி வரேங்க சார், நாங்கள் பார்க்கலான்னு வந்துட்டுருக்கோம் அப்படின்னும் போது வரணும். நீங்கள் வெடிகாத்தாலே இங்கே ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் வந்துடணும். அதுக்கப்புறம் வர்றது வந்து நீங்கள் வர்றது பஸ்ஸை பிடிச்சி தாண்டி வர்றது இங்கே 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் வராங்க. 4 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கே அது வந்து அவ்வளோவா சுத்தப்பட்டு வராது. ஏன்னா ஒரு அருள்வா கேட்கணும், நம்ம பிரச்சனையை கேட்குறதுக்காக வரும். அந்த காலையிலே வர்றது நல்லது. அதனால் வந்து வர்றவங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுவிட்டு இந்த நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுருவோம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆலோசனை கேட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ஆலோசனை சொல்லும். ஜாதகங்கள் பார்க்குறதுக்கு 500 ரூபா வாங்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதுக்கு 2000 ரூபாய் என்ன இதுன்றதை பார்த்துட்டு சொல்லிவிடுவோம். இது எல்லாமே நீங்கள் தெளிவு பண்ணுற இடத்துல நம்ம தெளிவுபடுத்திகிட்டு இருக்கோம். அதனால் வர்றவங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க. நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கட்டு மந்திரம் கேட்குறீங்க. உடற்கட்டு மந்திரம் சொல்கிறேன். அதை வந்து அப்போ சொல்லும் போது எழுதி வச்சுங்க. அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி மனப்பாடம் பண்ணிங்க. உங்களுக்கு உள்ள அந்த கட்டே வராது. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை, சபையை கட்டு, சத்துருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த மந்திரக்கட்டுலாம் வந்து புக்கில் கொடுத்துருக்குறேன். அந்த புக்கு வந்து மந்திரக்கட்டு உண்டான புக்கு வந்து 500 ரூபா தான். அந்த மந்திரக்கட்டை வந்து வாங்கி நீங்கள் பயனடையணும். நீங்கள் வந்து இந்த கட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு 11 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னாவே நமக்குள்ளே கட்டானது வந்து நிற்கும். யாருமே நம்மளை கட்டு போட முடியாது.
அதனால் அந்த மந்திரத்தெலாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து 108 தடவையாக சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் 11 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா போதும். எந்த வேலை செஞ்சாலும் உங்களை வந்து உடற்கட்டு மந்திரம் சொல்லும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. சாமி வந்து எப்பயுமே ஆடி அருள்வாக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் அந்த புக்கை வந்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேல்மலையின தலைமை பூசாரி பூபதி ராஜா.